இங்க ரகுங்கிற பையனுக்கு வேலை போன கடுப்புல இதுக்கெல்லாம் காரணமா நான் அவள் லவ்வர் அவந்திகாவை பிடிச்சு திட்டும்போது அந்த நேரத்துல மாதர் சங்க தலைவி வனிதா அக்கா என் முன்னாடியே ஒரு பொம்பளை மேல கை வைப்பியான்னு ரகுவை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறாங்க. அங்கதான் ஹீரோயின் அவந்திகா மூலமா ஹீரோ கடங்காரனாகி பட்ட அவஸ்தையெல்லாம் இன்ஸ்பெக்டர் செல்வராகவன் கிட்ட சொல்லி நான் அனுபவிச்ச வேதனையா அவளும் அனுபவிக்கணும்னு ஒரு பெரிய டிமாண்ட் வைக்கிறான். அடுத்த 4 மாசத்துக்கு என்னோட கடன் செலவு எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும், அது முடியாட்டி இப்பயே என்னை விட்டு போயிடுன்னு சொல்ல வனிதா அக்கா அவளை தனியா கூட்டிட்டு போய் வந்த வரைக்கும் லாபம்னு நினைச்சிட்டு எஸ்கேப் ஆகிடு, அவன் சொல்றதெல்லாம் கேட்காதுன்னு உசார்படுத்துறாங்க. ஆனா அவந்திகாவோ அவனை உண்மையா லவ் பண்ணதால ஓகேன்னு சொல்லிடுவா. அடுத்த நாள்ல இருந்து ரகு இவளுக்காக வாங்கின எல்லா கடனையும் அவளையே அடைக்க சொல்லி அவ காசுல வீண் செலவு பண்ண ஆரம்பிப்பான். அவ முடியாதுன்னு முரண்டு பிடிக்கும் போது இன்ஸ்பெக்டர் செல்வராகவனை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவான். ஒரு கட்டத்துக்கு மேல அவந்திகா அவ வீட்டு பத்திரத்தை அவங்க அம்மா ஆடிட்டரா வேலை பார்க்குற இடத்துல தெரியாம அடகு வச்சு வட்டிக்கு பணம் வாங்குறத பார்த்து ரகுவை பிடிச்சு அடிச்சு உன்னாலதான் என் பொண்ணு இப்படி ஆயிட்டான்னு திட்டும் போது அவளால தான் நான் கடங்காரனாகி நடு ரோட்ல நிக்கிறேன், அது மட்டும் நியாயமான்னு கேட்டு உங்க பொண்ணை நீ நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். ரகுவோட நல்ல மனசு புரிஞ்சு அவந்திகா அம்மா அவங்க லவ்வுக்கு ஓகேன்னு சொன்னதும் அந்த விஷயத்தை ரகு கிட்ட சொல்ல வரும்போது இவளோட தொல்லை தாங்க முடியாம ஏன் இப்படி ஆம்பளைக்கு அலையறேன்னு அசிங்கமா திட்டி விட்டுருவான். அதனால மனசு உடஞ்சு போன அவந்திகா சின்ன வயசுல இருந்து அப்பா இல்லாம வளர்ந்ததால ஒரு பையனோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரியாம உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், ஆனா என்னோட லவ் மட்டும் உண்மையானதுன்னு சொல்லி பிரிஞ்சு போயிடுறா. கடைசியில கொஞ்சம் வருஷம் கழிச்சு கூட பைய தூக்கிட்டு குடும்பஸ்தனாகி போலீஸ் ஸ்டேஷன்ல அவந்திகாவை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனா இப்ப அவளோட டார்ச்சர் தாங்க முடியல சார்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் அவர் சாக்காகி நிக்கிறாரு.